Location, quality, the best. Price, lowest. Stepstone presenting luxury 2 BHK Thinnai apartment, just 69 lakhs, near Porur Kattupakam. Audi offer registration free. மேடம், ஒரு ஆம்புலன்ஸ் போகுது ஒரு கூட்டத்து நடுவில். ஆம்புலன்ஸ் எதுக்கு போகணும்னா ஒரு எமர்ஜென்சிக்காக தான் போவாங்க. அதுக்கு வழி விடுறதுல என்ன மேடம் தப்பு இருக்குது? அது வந்து ஒரு மிரட்டுற தொனியில் பேசியிருக்காருல்ல அவர். ஒரு கூட்டத்தில் வந்தபோது பரவாயில்லை, 2 கூட்டத்தில் வந்தால் பரவாயில்ல, 3 கூட்டத்தில் வந்தேன். கிட்டத்தட்ட 20 கூட்டங்களில் ஆம்புலன்ஸ் வருது. ஆள் இல்லாத ஒரு வெறும் ஆம்புலன்ஸு டிரைவர். ஒரு நோயாளி போய் பிக்கப் கூட பண்ண போகலாம்ல மேடம்? சார், நீங்கள் சப்பக்கட்டு கட்டுறதுனா கட்டலாம் சார், கட்டுங்க. இந்த பெரும்பான்மை சமூகமோ என்ன நினச்சிக்குதுன்னா, சாஃப்டாக போவோம். அதிமுக காரங்களை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாங்க சார், அவங்க கொஞ்சம் அப்பாவிங்க தான், நம்ம எவ்வளோ அடித்தாலும் தாங்குவாங்க சார், ரொம்ப நல்லவங்க சார். இந்த 4.5 வருஷத்தில் ஸ்டாலின் ஆட்சி ஏற்றதுலேருந்து இன்ன வரைக்கும் ஏதாவது ஒரு ஊடக விவாதங்கள் இந்த ஸ்டாலின் ஆட்சியை விமர்சனம் பண்ணி பேசியிருக்காங்களா? ஒரே ஒரு ஊடக விவாதம். வேலை நடக்கிறதெல்லாம் கேட்டால் காசு இல்லைன்னு கையை வரிக்கிறாங்க. இந்த தகுதி படித்தவர்கள் எல்லாம் அதிமுகவை பார்த்து கை நீட்டி ஒரு குற்றம் சொல்வதற்கு கூட. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் தேவராஜன். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுகவை சேர்ந்த செய்தி தொடர்பாளர் திருமதி நாச்சியால் சுகந்தி அவர்கள். வாருங்கள், அவரிடம் பல்வேறு அரசியல் சார்ந்த கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். நேற்று அதிமுக பொதுச் செயலாளர் அணைக்கட்டு தொகுதி அங்கே பிரச்சாரம் போயிருந்தார். அப்போ ஆம்புலன்ஸ் ஒன்று குறுக்கிட்டு போனதை ரொம்ப ஆக்ரோஷமாக பேசியிருக்காரு. அது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அது அவருக்கே கவுண்டர் ஆயிருக்கு அரசியலில். அது எப்படி பார்க்குறது? என்ன கவுண்டர் ஆயிருக்குன்றீங்க மேடம்? ஒரு ஆம்புலன்ஸ் போகுது ஒரு கூட்டத்து நடுவில். ஆம்புலன்ஸ் எதுக்கு போகணும்னா ஒரு எமர்ஜென்சிக்காக தான் போவாங்க. அதுக்கு வழி விடுறதுல என்ன மேடம் தப்பு இருக்குது? அது ஒரு மிரட்டுற தொனியில் பேசியிருக்காருல்ல அவர். எங்களுடைய பொதுச் செயலாளரோட நேச்சர் எல்லாத்துக்குமே தெரியும். அவர் எந்த இடத்துலையும் அனாவசியமான வார்த்தைகளை, பண்பில்லாத வார்த்தைகளை அவர் சொல்ல மாட்டார். அது சட்டமன்ற கூட்டமாக இருந்தாலும் சரி, பொதுக்கூட்டங்களில் இருந்தாலும் சரி, இப்போ எங்கள் கட்சிக்குள்ளேயே நடக்கிற கூட்டம்னாலும் சரி, எப்பயுமே ரொம்ப பண்பான வார்த்தைகளை மட்டும்தான் அவருடைய இயல்பே அதுதான் பயன்படுத்தக்கூடியவர். சார், நீங்கள் ஒரு கூட்டத்தில் இங்கே கூட்டம் நடக்குது அப்படிங்கிறத முறைப்படி பர்மிஷன் வாங்கி தான், காவல்துறைகிட்ட பர்மிஷன் வாங்கி தான் அந்த இடத்துல கூட்டம் நடத்துகிறோம், சரிங்களா? அப்போ காவல்துறைக்கு அந்த இடத்துல இருக்குது, கூட்டம் போயிட்டுருக்குது, அங்கே லட்சக்கணக்கான மக்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, இவரோட உரையை கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது காவல்துறைக்கு தெரியும் தானே? தெரியும் போது ஒரு கூட்டத்தில், ஃபஸ்ட்டு கூட்டத்தில் நீங்கள் ஆம்புலன்ஸ் வந்தது, அப்போ ஆம்புலன்ஸ்க்கு வழிவிடுங்கப்பான்னு அவர் சொன்னார். அதே அன்னைக்கு ஒரு சில மீடியாக்களும் செய்தியாக்குச்சு, அவர் ரொம்ப கரிசனத்தோடு ஆம்புலன்ஸ்க்கு வழிவிட்டார் அப்படின்னு அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க, சரிங்களா? ஒரு கூட்டத்தில் வந்தபோது பரவாயில்லை, 2 கூட்டத்தில் வந்தால் பரவாயில்ல, 3 கூட்டத்தில் வந்தேன். கிட்டத்தட்ட 20 கூட்டங்களில் ஆம்புலன்ஸ் வருது. அப்போ தான் இது என்ன, ஏன் இந்த ஆம்புலன்ஸ் வருது அப்படிங்கிறத கண்காணிக்கும் போது தான் ஆள் இல்லாத ஒரு வெறும் ஆம்புலன்ஸு டிரைவர். ஒரு நோயாளி போய் பிக்கப் கூட பண்ண போகலாம்ல மேடம்? சார், நீங்கள் சப்பக்கட்டு கட்டுறதுனா கட்டலாம் சார், கட்டுங்க, எப்படி வேணாலும் கட்டுங்க. அது ஏன் அதிமுகவோட பொதுச் செயலாளர் கூடுகின்ற கூட்டத்தில் மட்டும், அது பெர்மிஷன் வாங்கி நடத்துகிற கூட்டத்தில் நீங்கள் அந்த இடத்துல கூட்டம் நடக்குதுன்னா இன்னொரு பக்கம் ரோடை நீங்கள் டைவெர்ட் பண்ணிவிட்டு தான் விட்டுருப்பீங்க. அப்போ அந்த டைவெர்ட் பண்ணிவிட்ட ரோட்டில் போகாமல் இந்த கூட்டத்துக்குள்ளே தான் நான் ஆம்புலன்ஸை விட்டு ஏற்றுவேன்னு சொல்லிட்டு போனால் அது என்ன நியாயம்? ஏன்னா அந்த டிரைவரே சொல்லியிருக்காரு, இந்த சைடு போகிறதும் எங்களுக்கு டிஸ்டன்ஸாக இருக்குது, இன்னொரு பக்கம் திருப்பி விட்டாலும் எங்களுக்கு டிஸ்டன்ஸாக இருக்குது, அதனால தான் நாங்கள் இந்த வழியாக போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சார், அது சார் நீங்கள் ஒரு டிரைவர் சொன்னால் பரவாயில்ல, இப்போ கிட்டத்தட்ட 20 கூட்டங்களில் இதே மாதிரி தான் நடந்திருக்கு. நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், அதிமுக காரர்கள், அதிமுக தலைவர்களாக இருந்தாலும் சரி, அதிமுகவோட தொண்டர்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் திமுக காரர்களை மாதிரி ரவுடித்தனம் பண்ணுகிறவர்கள் கிடையாது. திரு உதயநிதி ஸ்டாலின் கூட ஒரு பரப்புரையில் ஈடுபட்ட போது ஒரு ஆம்புலன்ஸ் வருது, அவங்க வழிவிடுங்கம்மான்னு சொல்லி ஒரு சாப்பிட்டா சொல்லி தானே மேடம் பண்ணாரு. உதயநிதியாவது அவர் என்னது பஞ்சத்துக்கு அடிபட்டவர் மாதிரி, இவரெல்லாம் இப்போ ரீசெண்டாக பாலிடிக்ஸ்க்கு வந்தவர் சார். எங்களுடைய பொதுச் செயலாளர் கிட்டத்தட்ட 50 வருஷத்தில் அவர் அரசியலில் மட்டும்தான் இருக்கார், சரிங்களா? அவர் சினிமா ப்ரொடக்ஷன் கம்பெனிலாம் வச்சு நடத்துகிறவர் கிடையாது, முழுக்க அரசியலில் இருக்கிறவர் தான், சரிங்களா? அப்போது நீங்கள் அவர் இதில் உதயநிதியை வீடெல்லாம் நடிக்க வராத உதயநிதியே அங்கே நடித்து பத்திரமா போங்க, பார்த்து போங்கன்னு ஆக்ஷன் கொடுக்கும்போது, நாங்கள் அப்படியெல்லாம் கொடுக்க தெரியாமல் இயல்பாக அந்த ஃபஸ்ட்டு கூட்டத்தில் இவங்க திட்டமிட்டு திமுக இப்படி ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஆம்புலன்ஸை விட்ட போது எல்லா இடத்துலையும் அப்படியே தான் நடந்துக்கிட்டு இருந்தோம்.
ஆம்புலன்ஸ்க்கு வழிவிடுங்கன்னு தான் நடந்துட்டு இருந்தோம். அப்புறம் தான் பார்த்தா ஆள் இல்லாத ஆம்புலன்ஸ், அது எப்படி எடப்பாடியார் நடத்துகின்ற கூட்டங்களில் ஆள் இல்லாமல் ஆம்புலன்ஸ் போகுது. அந்த அது டிரைவரே எப்படி? சொல்லியிருக்காரு மேடம், அவரு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து நான் வேற ஹாஸ்பிட்டலுக்கு நான் வந்து நோயாளியை வந்து நான் டிரான்ஸ்ஃபர் பண்ண போறேன், இதுக்கு தான் நான் அந்த வழியை தேர்ந்தெடுத்தேன் அவரு தெளிவா சொல்றாரு மேடம். ஸோ இந்த அவர் திமுக வீடியோவே வந்திருக்கு. இல்லை, திமுகவோட நாடகம், திமுகவோட ரீசன்ட் நாடகங்களை போன வாரம் தானே எல்லாரும் பார்த்தீங்க. போர் அடிக்கலையா உங்களுக்கு அந்த நாடகம்? தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு அம்மா கேஸ் போடுறேன்னு சொல்லி போட்டு, அந்த அம்மா யாருடான்னு பார்த்தா கடைசியில் போலீஸே எல்லா ஃபோட்டோகிராஃப்ஸையும் கொடுத்து கேஸை போட வச்சுருக்குது. திமுக மகளிர் அணியில் இருக்குங்க. அப்போது திமுக மகளிர் மணி மட்டும் கிடையாது சார், அந்த அம்மா சேகர் பாபு அவர்களுடைய பினாமியும் கூட. சேவகர் பாபு நடத்துகின்ற ட்ரஸ்டெல்லாம் அந்த அம்மா தான் மேனேஜ் பண்ணுறாங்க. அப்போ ஒரு திமுக பினாமி நடத்துகிற நாடகத்துக்கு நள்ளிரவில் அத்துணை தூய்மை பணியாளர்களையும் நீங்கள் சிறையில் வச்சிங்க. பலர் வந்து இன்ன வரைக்கும் வீடு சரியில்லைன்னெலாம் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் வந்து இந்த சமயத்தில் இந்த திமுகவுக்கு ஆம்புலன்ஸை விட்டு அனுப்புறது நடத்தவே முடியாத ஒரு நாடகம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது வந்து ரொம்ப எங்களோட கொஸ்டின் ரொம்ப 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 ஈஸியான எளிமையான கேள்வியை தான் சார் கேட்குறோம். பர்மிஷன் வாங்கி நடத்துகிறோமா கூட்டத்தை பர்மிஷன் வாங்கி தான் நடத்துகிறோம். அப்போ ரோடு வேறு பக்கம் டைவர்ஷன் கொடுத்துருக்கு தானே. அப்போ போலீஸ், அங்கே இருக்கிற போலீஸு நீங்கள் என்ன பண்ணணும்? ஆம்புலன்ஸ் வருதுன்னா போலீஸ்க்கு அறிவு கிடையாதா? சார் இந்த பக்கம் இவ்வளோ கூட்டம் இருக்குது, நீங்கள் அந்த பக்கம் டைவர்ட் பண்ணிட்டு போங்க. நாங்கள் டைவர்ட் பண்ணுறதுக்கு அங்கே ஆள் இல்லாமல் அங்கே இருக்கிற போலீஸே வந்து இந்த விஷயத்துக்கு உடந்தையாக இருக்குது. கூட்டத்தோட கூட்டமாக வச்சு ஏற்று ஏதோ ஒரு பிரச்சனையாகட்டும் பார்க்கலாம், அதை வச்சு இவர் வந்து பரப்புரை செய்வதை நம்ம நிறுத்த முடியுமான்னு பார்க்கறதுக்கு தான். ஒரு கூட்டத்தில் அனுப்பிச்சிருந்தா பரவாயில்ல, 2 கூட்டத்தில் அனுப்பிச்சிருந்தா பரவாயில்ல, 20 கூட்டங்களில் தொடர்ந்து நீங்கள் ஆம்புலன்ஸ் அனுப்புறீங்கன்னா இது திட்டமிட்ட சதி இல்லாமல் வேற என்ன? சதியா கூட இருக்கட்டும் மேடம். அவங்க வந்து சதியா ரொம்ப அப்படி சதியா கூட நான் அப்படி சொல்லுவேன். என்ன திமுகவுடைய நோக்கம்? அதிமுக தொடர்ந்து சக்சஸ்ஃபுல்லாக இந்த 1 மாசமா ஜூலை 7ஆம் தேதி தொடங்க கூட்டம் இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் 20 ஆக போகுது. தொடர்ந்து கூட்டம் நடத்திட்டே இருக்காங்க. இது வரைக்கும் 30-40 கூட்டம் நடத்திட்டாங்க. எதையாவது ஒன்று அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கலைச்சு ஆகணுங்கிற வெறித்தனத்தோட அவங்க செயல்படுறாங்க. அந்த வெறித்தனத்தை கண்ட்ரோல் பண்ண உங்களால் முடியல, அதை கேள்வி கேட்க பத்திரிகையாளர்களால் முடியல. பண்ணிக்கிட்டோம் மேடம், சதி பண்ணாலும் பண்ணிக்கிட்டோம். சதி இல்ல மேடம், அதை நீங்க பிளஸ் பாயிண்டா நீங்க எடுத்துக்கலாம். எத்தனையோ ஆம்புலன்ஸ் வந்தா கூட நாங்க வந்து அதிமுக காரர்கள் இப்படி பண்ண மாட்டோம், சதியாவே இருந்தாலும் நாங்க வழிதான் விடுவோம். இல்ல நாங்க நோயாளிகளை மதிக்கிறோம் சொல்லிருக்கலாம். திமுக காரங்க வந்து உங்களை இந்த ரஜினி படத்துல வந்து அவரை ரஜினிய பாஷா படம் தான் அது, ரஜினியை கம்பத்தில் நைட்டில் கட்டி வச்சு அடி 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 நடிவார். உடனே அவர் பாஷா பாரு ஸ்லோ மோஷனில் பாட்டு பாடுற மாதிரி நீங்கள் வந்து திமுக காரன் அதிமுக காரங்களை வச்சு கட்டி வச்சு உதைக்கலாம். நாங்கள் பாஷா பாருன்னு சோகமான பிஜிஎம் போட்டுட்டு அழணும்னு பார்க்குறீங்க. அதை தானே மீடியா எதிர்பார்க்குறீங்க. மக்கள் மத்தியில் உங்களுக்கு தான் சப்போர்ட் வந்துருக்கும். அப்படி பண்ணி இல்லை, நாங்கள் அப்படி நடிக்கணும்னு அவசியம் கிடையாது. நடிக்கவே சொல்லல, நடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. மக்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வச்சிருக்கோம். என்ன அப்படின்னா, எங்களுடைய கூட்டம் சக்ஸஸாக நடந்துக்கிட்டு இருக்குது, அதை பார்த்து திமுக வைத்தறிச்சல் படுது. அந்த வைத்தறிச்சலோட விளைவு, அதனுடைய பயத்தோட விளைவு, அதுதான் என்ன பண்ணுறாங்க, இப்படி ஒரு சதி ஆம்புலன்ஸை விட்டு ஏற்றுறாங்கிறதுக்கு பேரில் நாங்கள் ஆம்புலன்ஸு ஒரு கூட்டத்தில் 2 கூட்டத்தில் 3 கூட்டத்தில் கூட நீங்கள் ஆள் இல்லாமல் போகலாம் சார். 20 கூட்டத்துலையும் அது எப்படி பிக்கப் பண்ணுறதுக்கே அதிமுக கூட்டத்துக்குள்ளே ஆம்புலன்ஸ் போகணும்னா இந்த மாதிரி சீப் நாடகம்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குது. இப்படி ஒரு கேவலமான நாடகத்தை செய்வதற்கு நீங்கள் இந்த மீடியா வந்து ஒத்துவுதுறது அதை விட கேவலமாக இருக்குது. மேடம் பரவாயில்ல, அது வந்து ஒரு நாடகம்னே எடுத்துக்கோங்க மேடம். அங்கே இருக்க தொண்டர்களோ குறிப்பாக அதிமுக தொண்டர்கள் வந்து டிரைவரை தாக்கியிருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு வந்துருக்கு மேடம். அது எப்படி, இது வந்து நம்ம ஏற்றுக்கவே முடியாதுல்ல. எப்படி நாடகமாக நீங்கள் சொல்கிற மாதிரி நாடகமாகவே இருக்கட்டும். அதாவது நீங்கள் என்னன்னா நாடகம் அது, ஆனால் அது ஒரு தப்பு தான். என்னன்னா டிரைவர் அடிச்சிருந்துருக்கக்கூடாது, சரிங்களா? அந்த நாடகத்தோட சூத்திரதாரி யாரு? நீங்கள் தான் சொல்லணும். அந்த சூத்திரதாரி யாருன்னு கண்டுபிடிச்சி திமுக காரங்க மாதிரி நாங்கள் வீடு பூந்து போய் அடிதடி ஈடுபட்டிருந்தா அப்போ சரின்னு மீடியா சொல்லுவீங்க. இங்கே எப்பயுமே எப்படி தெரியுமா சார், இந்த அமைதியாக சாத்வீகமாக போராடுறவங்க, அற வழியில் போராடுறவங்கள தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படி நடந்து கொள்ள வேண்டும்னு அறிவுரை சொல்லுவீங்க. இப்போ திமுக காரன் மாதிரி பொய்யா ஒரு லேடியை வச்சு, ஒரு பினாமி அமைச்சரோட பினாமியை வச்சு கேஸ் போட்டு இருக்கிற அத்தனை, அது ஏழைப்பாளை மக்களை அத்தனை பேர்த்து நீங்கள் அடித்து ஜெயிலுக்குள்ளே தள்ளிங்கன்னா அதை வந்து இந்த அரசாங்கத்தோட சாணக்கியத்தனம்னு நீங்கள் சொல்லுவீங்களா? அப்போ ரவுடி பண்ணுற, அதாவது ஒரு ரவுடி கட்சி மக்கள் மீதும் அதே ரவுடித்தனத்தை பிரயோகிக்கிறது. ரவுடி கட்சி, திமுகங்கிற ரவுடி கட்சி மக்கள் மீதும் அதே ரவுடித்தனத்தை பிரயோகிக்கிறது. நீங்கள் எல்லாம் அதை ஆதரிக்கிறீர்கள் அல்லது அமைதியாக இருக்கிறீர்கள். இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு தான் மேடம் போயிருச்சு, அதுக்காக தான் அது கேட்குறது. இது இல்லை, இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைங்கிறது
பிரச்சனை வரட்டும், கோர்ட்டுக்கு போகட்டும், நாங்கள் ப்ரூவ் பண்ணுறோம். 20 தடவை அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் எங்கள்கிட்ட இருக்குது. 20 தடவை நீங்கள் எதுக்கு 21 கூட்டங்களில் நீங்கள் பாட்டில் ஆம்புலன்ஸை விட்டு இது பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்ன அவ்வளோ ஒரு பயம், அவ்வளோ வைத்தறிச்சல்? ஏன் கூட்டம் சக்ஸஸாக நடக்குதுங்கிற வைத்தறிச்சல் தானே. ஸ்டாலின் கூட்டத்துக்கும் அவரு போகிற இடத்துலையும் கூட்டம் வருது மேடம். ஐயோ கூட்டம் வருது, எங்க அளவுக்கு கூட்டம் வரலங்கிற வைத்தறிச்சலில் தான் இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம், ஈனத்தனமான வேலையெல்லாம் ஸ்டாலின் அண்ட் கோ இதை பண்ணிக்கிட்டு அலையுது. அதுதான் அங்கே உண்மை. இங்கே பாருங்களேன், சாத்வீகமாக ஏமா இருக்கானோ அவன்கிட்ட தான் வந்து நீங்கள் அட்வைஸ் பண்ணுறீங்க. வந்து நீங்கள் இப்படி இருந்திருக்கலாமே, அப்படி என்ன பண்ணியிருக்கணும், எங்கள் தொண்டர்கள் மீது நீங்கள் வேனை விட்டு ஏற்றுங்கள், நாங்களாம் அப்படியே வரிசையாக படுத்து கிடக்கிறோம், எங்கள் மேலே விட்டு ஏற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணுமா அங்கே கூட்டத்தில் வந்தவங்கலாம்? என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்கள்லாம்? இல்லை மேடம், ஒரு மனிதாபிமான அடிப்படையில் தான் சார் மனித சார் அந்த சைடு ஒரு லாரி போயிருந்தா நீங்கள் சொல்லியிருக்கலாம் மேடம், ஒரு காரு போயிருந்தா சொல்லியிருக்கலாம், அது போகிறது ஒரு ஆம்புலன்ஸ். யாராக இருந்தாலும் ஒரு ஆம்புலன்ஸ். அதுதான் சார் கேள்வி. அந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் இல்லை. தேவராஜ் சார் மட்டும் இல்லை, எந்த சாராலையும் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா பண்ணுறது அநியாயன்றது எல்லாத்துக்குமே உங்கள் மனசாட்சிக்கே தெரியுது சார். ஆனால் உங்களுக்கு உங்கள் எல்லாத்துக்குமே என்ன, அதிமுகனா அவங்க ஒரு சாஃப்டான ஆட்கள். அதனால் சாஃப்டான ஆட்கள்னால் என்னது, ஊருக்கு இழிச்சவாயன் வச்சு நம்ம எவ்வளோ வேணாலும் அவங்கள அடிக்கலாம்டா, ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க. இணையதளங்களில் பாருங்கள், அதிமுகனா கெட்ட வார்த்தை போட்டு போய் எழுதுறது, அவங்கள இழிவாக பேசுறது, எங்களுடைய தலைவர்களை இழிவாக பேசுறது, இதே மாதிரி திமுகவில் இருக்கிற ஒரு தலைவரை தொடர்ந்து இழிவுபடுத்திட்டு இருந்தால் திமுக தொண்டர் சும்மா இருப்பாங்களா? வீடு பூந்து அடிப்பாங்க சார், கஞ்சா கேஸ் போட்டு விட்ருவாங்க. திமுகலேயே நடந்திருக்கு, தொண்டர்கள்லாம் அடிச்சு நிறைய தாக்குதல்லாம் நடந்திருக்கு மேடம், செய்திகளில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். இல்லை நீங்கள் வந்து வீடு பூந்து இப்போ சவுக்கு சங்கரை அரெஸ்ட் பண்ண மாதிரி, சாவித்திரி கண்ணனை அரெஸ்ட் பண்ண மாதிரி அதிமுக ஆட்சி காலத்தில் இருக்கிற பத்திரிகையாளர்கள் எல்லாத்து மேலேயும் இந்த மாதிரி பொய் கேஸு போட்டு கஞ்சா கேஸ் போட்டு உள்ளே வச்சுட்டு இருந்தாங்களா? அப்போ உங்களுக்கு என்னென்னா அந்த மாதிரி பத்திரிகையாளர்களை அடிக்கிறதும், இணையதளங்களில் வந்து பத்திரிகையாளர்களை மிரட்டுறதும், இந்த மாதிரி வேலை பண்ணியிருந்தா அந்த மாதிரி. அதான் சார், என்னென்னா அந்த ஊரில் நல்லவனாக இருக்கிறது தான் பிரச்சனை. ரவுடியை பார்த்து நீங்கள் எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக, பத்திரிகையாளர்கள்லேருந்து எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக பயப்படுறீங்க. சாத்வீகமாக இருக்கவங்கள்ட்ட நீங்கள் இன்னும் கொஞ்சம் அமைதி காத்திருக்க வேண்டியதானே. ஏன்னா நீங்களாம் எந்த கேள்வி கேட்டாலும் நாங்கள் சைலண்ட்டாக இருந்துட்டு, ஆமாம் சார் நாங்கள் அமைதியாக தான் சார் இருந்துட்டு போயிருக்கணும் அப்படின்னு சாஃப்டாக பதில் சொல்லிட்டு போகிறோம்ல. நாங்கள் சாஃப்டாக பிஹேவ் பண்ணுறதா நீங்கள் இழிச்சாவத்தனம்னு நினச்சிக்கிறீங்க. இந்த பொதுவாகவே நம்ம மக்களோட மென்டாலிட்டி என்னென்னா, சாஃப்டாக குடும்பத்துக்குள்ளேயே பாருங்களேன், ஒருத்தர் சாஃப்டாக இருந்தானா அவனை போட்டு அம்மா அப்பா எகுருன்னு எகுருவாங்க. எதிர்த்து பேசுகிற பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ அவன் வாய், அவன் துடுக்கு, நியாயமா இருக்கும். எது நியாயம்? ஒருத்தவங்க அமைதியா போறாங்கன்னா அவங்க பொறுமையா இருக்காங்க, நியாயத்துல தான் போய் முடியுது. அது உங்களுக்கு நல்ல பேர்ல தான் போய் முடியும்னு சொல்லுவாங்க. நல்ல சைக்காலஜி. அதாவது என்னன்னா, இந்த பெரும்பான்மை சமூகமும் என்ன நினச்சிக்குதுன்னா, சாஃப்டா போ, அதிமுக காரங்களை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாங்க சார், அவங்க கொஞ்சம் அப்பாவிங்க தான், நம்ம எவ்வளோ அடித்தாலும் தாங்குவாங்க சார், ரொம்ப நல்லவங்க சார், இப்படியே போட்டு என்னன்னா இந்த மாதிரி தான் மீடியா வந்து. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த 4.5 வருஷத்தில் ஸ்டாலின் ஆட்சி ஏற்றதுலேருந்து இன்ன வரைக்கும் ஏதாவது ஒரு ஊடக விவாதங்கள் இந்த ஸ்டாலின் ஆட்சியை விமர்சனம் பண்ணி பேசியிருக்காங்களா? ஒரே ஒரு ஊடக விவாதம். அந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே அந்த பொண்ணை ரேப் பண்ண போதும் சரி, இன்னொரு பச்சை குழந்தைய அண்ணா நகரில் வந்து அந்த பச்சை குழந்தைய வந்து ரேப் பண்ணி அந்த கேஸ் வந்து பெரிய விஷயமான மாதிரி போதும் சரி, எத்தனையோ பத்திரிகையோட ஒரு ஊடக விவாதம் கூட, எந்த பெரிய தொலைக்காட்சிகளிலும் ஒரு ஊடகங்கள் கூட இதையெல்லாம் எதிர்த்து பேசல. 24 மணி நேரம் உங்களுக்கு எல்லாம் என்னது, அதிமுகவில் குழப்பம், அதிமுகவில் வழக்கு, அதிமுகவில் இந்த முன்னாள் அமைச்சர் இப்படி செய்து விட்டார், அதிமுகன்னு உங்கள் எல்லாத்துக்கும் ஒரே சோறு போடுற அண்ணலட்சுமி மாதிரி நாங்கள் செய்து கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். பிரதான எதிர்கட்சி மேடம், எதிர்கட்சி செயல்பட்டாதான் ஆளுங்கட்சி நல்லா செயல்பட முடியும். என்னன்னா ஆளுங்கட்சியை நாங்கள் ஒன்றும் கேட்காம அவங்களும் கேட்டுக்கிட்டு தான் மேடம் இருக்கும். எங்கே கேட்டிருக்கீங்க சார்? இன்னைக்கு வந்திருக்கு ஏதாவது ஒரு 2 பத்திரிக்கை எடுங்க, ஒரு ஆங்கிலம் ஹிந்து நாளேடு எடுங்க, தமிழில் எதையாவது ஒரு பத்திரிக்கை எடுங்க, நீங்கள் உட்காந்து புரட்டுங்க. எங்காவது ஆளுங்கட்சியை பற்றின செய்திகள் நெகட்டிவாக ஒரு செய்தி, விமர்சனமாக ஏதாவது ஒரு செய்தி இருக்குதுன்னு சொல்லுங்கள், ஒன்றும் வராது. அவ்வளோ பயம் உங்களுக்கு. அதனால தான் என்ன சொல்கிறோன்னா, நம்ம ஊரில் ரவுடியாக இருக்கணும் பார்த்தா நீங்கள் பயப்படுறீங்க. ஒரு கட்சியும் ரவுடித்தனமான கட்சியாக இருந்தால் அமைதியாக இருக்கீங்க. சாஃப்டான ஒரு கட்சின்னா அவங்கள போட்டு அவங்க தும்முனா கூட அது தப்பு அப்படின்ற மாதிரி நீங்கள் கிளம்பி வந்துடுறீங்க. அதுதான் இங்கே பிரச்சனை. நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க, அதாவது நாங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு தான் அங்கே வந்து பிரச்சாரம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இன்றைக்கி வந்து அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் என்ன சொல்கிறாருன்னா, ஆம்புலன்ஸ் போகிற வழியில தான் திரு எடப்பாடி அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அவரோட செயலும் அவரோட பேச்சும் அநாகரிகமான செயல்னு வர ஒரு பெரிய பகிரங்கமாக குற்றச்சாட்டு பண்ணியிருக்காரு. அந்த அவர் பேர் என்ன, மா சுப்பிரமணியமா? மா சுப்பிரமணியத்துக்கெல்லாம் பொது இடத்துல வந்து ஒரு மீடியா முன்னாடி பேசுறதுக்கு அடிப்படையாக ஏதாவது ஒரு தகுதி இருக்காருக்கலாம்? அமைச்சர்ங்கிறதுனால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறாரு, இன்ஸ்பெக்ட் பண்றாரு,
என்ன மேடம் இல்ல இல்ல அவரோட வேலை கரெக்டாக தானே அமைச்சர்ங்கிற மேடம் ஒரு செய்றாரு? பொறுப்பு இருக்குதுங்கிறதுனால அவர்லாம் மீடியா முன்னாடி வந்து பேசுறாரு. வேற என்ன அமைச்சருக்கு ஒரு மேடம் பொறுப்பு வேணும்? ஒரு பொறுப்பு இருக்கனால அவர்லாம் வந்து பேசுறதுக்கு தகுதியான ஒரு ஆளா சார்? மந்திரி மேடம் அவரு. மந்திரியா இருக்கனால தான் நீங்க எல்லா அக்கிரமமும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் வந்தது, அந்த பொண்ணு கேஸ் வந்தப்போ அதிமுகவில் யார் அந்த சார் அப்படின்னு பிளக்கார்டை வந்து நாங்கள் உள்ளே கொண்டு போனோம். ஆமா. அமைச்சர்கள் கொண்டு ஆமா. போனாங்க, முன்னாள் அமைச்சர்கள் கொண்டு போனாங்க, எங்களோட அத்தனை எம்எல்ஏஸும் ஆமா. கொண்டு போனாங்க. ஒரு அந்த சமயத்தில் அந்த யார் அந்த சார்னு கேள்வி கேட்டப்போ ஒரு 2 மாதம் மீடியா பக்கமே வராத ஆள், 2 மாதம் மீடியா பக்கமே வேணாம், துண்டை காணா துணியை காணான்னு போனவர், டெய்லி ஸ்டாலின் கூட வாக்கிங் போகிறவர். அதுக்கப்புறம் அவரை பற்றின எந்த செய்திகளுமே வராமல் இருந்துச்சு. இப்போ திடீர்னு வந்துட்டார் அதிமுக செய்திக்கு. இவருக்கெல்லாம் எங்கேயாவது பேசுறதுக்கு தகுதி இருக்காங்கிறத நாங்கள் ஹெல்த் கேட்குறோம். மினிஸ்டர் மேடம் அவர் தான் என்ன வரணும். ஹெல்த்து? அந்த ஹெல்த் அதாவது தமிழ்நாட்டில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் வந்ததுக்கப்புறம் தான், அன்பில் மகேஷ் அவர் பள்ளிக்கல்வித்துறைக்கு அமைச்சராக வந்ததுக்கப்புறம் தான் அந்த துறை நாசமாக போச்சு. 2வது நாசமாக போன ஒரு துறைனா யார்? இந்த மாசுவால் ஒட்டுமொத்த நல்வாழ்வுத்துறை அமைச்சகமும் வீணாக போச்சு. எப்படி சொல்றீங்க? இன்னைக்கு வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்துணை அரசு மருத்துவமனைக்கும் போங்க சரிங்களா? பேசிக் ஃபெசிலிட்டி இல்லை சார், பேசிக் ஃபெசிலிட்டி. அதிமுக ஆட்சியில் இருந்துச்சா மேடம்? அதிமுக ஆட்சியில் நாங்கள் வந்து பிஜேபியோட கூட்டணியில் இருந்த போதும் 11 மெடிக்கல் காலேஜ் உங்களுக்கு வாங்கி கொடுத்தோம். தமிழ்நாட்டுக்கு 11 மெடிக்கல் காலேஜ் எந்த முதலமைச்சரும் பண்ணாத சாதனையாக இபிஎஸ் அவர்கள் வாங்கி கொடுத்தார் சரிங்களா? அந்த 11 மெடிக்கல் காலேஜை மெயின்டைன் பண்ணுற கெப்பாசிட்டி இந்த மாசுவுக்கு இல்லை. இன்னும் எத்தனை காலேஜ், இந்த காலேஜ் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸில் தண்ணி இன்னைக்கு இல்லை தெரியுமா? தண்ணி கழிவறைகள் சுத்தமாக இருக்கிற கழிவறைகள் இன்றைக்கி ஒன்றும் கூட கிடையாது. எலக்ட்ரிசிட்டி ஃபுல்லாக 24 ஹவர்ஸும் வர்றதில்லை ஹாஸ்பிட்டலில், அது தெரியுமா? இப்போ ரீசெண்டாக சேலம் ஹாஸ்பிட்டலில் எலி போய் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக ஒரே எலியாக இருக்குது, அதை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. இப்படி எந்த பேசிக் ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுக்க முடியாத மாசூலாம் அதிமுக பற்றி பேசுகிறதுக்கு அருகதையே இல்லாதவர். அவர் ஒரு மினிஸ்டராக இருக்கிறதுக்கே அருகதை இல்லாதவர். அப்புறம் இந்த மாதிரி விமர்சனம் வைக்கிறதுக்கு அவருக்கெல்லாம் ஒரு துளி கூட அருகதை இல்லாதவர். அதனால் அவர் வந்து சும்மா சிஎம்முக்கு ஜால்ரா போடுறாரு அப்படிங்கிறதும், சும்மா மாரத்தானில் போய் ஓடுறாரு அப்படிங்கிறதுனாலே மட்டுமே அவரை நீங்கள் அரசியல்வாதியாக வேணால் ஏற்றுக்கொள்ளுங்கள், திமுகவோட ஏதோ ஆளான வேணால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு குறிப்பாக நல்வாழ்வுத்துறைக்கு அமைச்சராக இருக்க தகுதியற்றவர். அவங்க இதே திமுக அவங்களுடைய கோரிக்கைகளில் வந்து நாங்கள் இத்தனை அரசு மருத்துவர்களை பணி நியமனம் செய்வோம் நாங்கள் செஞ்சாங்களே இது வரைக்கும்? அதெல்லாம் நாங்கள் செய்த விஷயங்கள் எல்லாத்தையும் அதிமுக 10 ஆண்டுகள் தொடர்ந்து இருந்துச்சு இல்லையா? அந்த 10 ஆண்டுகள் தொடர்ந்து இருந்த போது செய்த விஷயங்களை 10% கூட ஸ்டாலின் அரசாங்கத்தால் செய்து கழிக்க முடியவில்லை. 10% கொடுத்த 505 வாக்குறுதியில் ஒன்றத்தை கூட கிழிக்க முடியல. நாங்கள் 10 ஆண்டுகளில் செய்த சாதனைகளில் 10% கூட இந்த 5 வருஷத்தில் இவங்களால் செஞ்சு கிழிக்க முடியல. அதில் இவங்க ரொம்ப கேவலப்படுத்தி வச்சுருக்க துறை அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பள்ளிக்கல்வித்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை, சுகாதாரத்துறை, இந்த 2 துறை. 3வது துறை போக்குவரத்து துறை. 4வது மிகப்பெரிய ஊழல்னீங்கன்னா போங்க பத்திரிகைத்துறைக்கு, மூர்த்தியோட துறைக்கு போய் பாருங்க. அப்போ எல்லாத்தையும் வரிசையாக கேவலப்படுத்தி வச்சுருக்காங்க, இழிவுபடுத்தி வச்சுருக்காங்க. எந்த துறையிலையும் வேலை நடக்கிறதெல்லாம் கேட்டால் காசு இல்லைன்னு கையை வரிக்கிறாங்க. இந்த தகுதி படித்தவர்கள் எல்லாம் அதிமுகவை பார்த்து கை நீட்டி ஒரு குற்றம் சொல்வதற்கு கூட தகுதி இல்லாதவர்கள். அதை அதிமுக ஆட்சி முடிஞ்சு, அதாவது 2021 மே மாதம் முடியுது. அப்போ கொரோனா எப்படி இருந்துச்சுன்றது எல்லாருக்குமே தெரியும். திமுக ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு கொரோனாவை அழகாக கட்டுப்படுத்துனாங்கன்றது எல்லாருமே சொல்லிட்டு சொல்றாங்க. இல்ல இதெல்லாம் வந்து உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் சுத்துற ரீல் இல்ல மேடம். நீங்க பேசுங்க. கொரோனா ஃபர்ஸ்ட் டைம் வந்த அந்த ஃபர்ஸ்ட் கொரோனா வந்து ரொம்ப சிவியரா இருந்துச்சா? செகண்ட் டைம் வந்து சரி சிவியரா இருந்துச்சு. செகண்ட் டைம்ல வந்த கொரோனாவை கட்டுப்படுத்த முடிந்தது எளிதில். முதல் தரம் வரும்போது கொரோனானா என்ன, அது சிம்டம்னா என்ன ஏது உலகமே பயந்து போய் கடந்துச்சு சார். அமெரிக்கா மாதிரியான பெரிய நாடே வந்து பயந்து போய் கடந்த நாட்டில் எங்களுடைய அப்போதைய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரன் அவர்கள் இந்த துறையை மிக சிறப்பாக கையாண்டார். அது அப்படியே கட் பேஸ்ட் காப்பி பண்ணி தான் நீங்கள் பண்ணீங்க. 2வது அலை கொரோனா வந்து இங்கே எல்லாருமே பயப்படுற அளவுக்கு இல்லை. அப்போ நிறைய நீங்கள் லாக்டவுன் பலி எண்ணிக்கை அப்பதான் மேடம் அதிகமாக இருந்துச்சு. பலி எண்ணிக்கைன்னா அது நீங்கள் கட்டுப்படுத்த தெரியாமல் வந்ததாக இருக்கும்.
கட்டுப்படுத்த அதுக்கு தெரியாம முன்னாடி வரைக்கும் அதிமுக ஆட்சி தான் மேடம் இருந்துச்சு. பலி எண்ணிக்கை உங்களுக்கு முதல் கொரோனால உங்களுக்கு செகண்ட் கொரோனாங்கும் போது உங்களுக்கு அந்த இன்ஜெக்ஷன்லாம் வந்துருச்சு, தடுப்பூசிகள்லாம். ஆமா. அதுவே இன்னைக்கு பெரிய பிரச்சனை. அந்த தடுப்பூசிகள்லாம் சரியா தப்பாங்கிறதே இன்ன வரைக்கும் ஒரு குழப்பமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் நீங்கள் கொரோனா கட்டுப்பாட்டில் நீங்கள் பொதுமக்கள்கிட்ட போய் இந்த ஊடகவியலாளர்களை விட்டுருங்க, உங்களை மாதிரி ஊடகவியலாளரை நாங்கள் வந்து கன்சிடர் பண்ணுறதே கிடையாது சார். ஏன்னா நீங்கள் எங்கள் எல்லாத்தையும் எதிரிமாக்கா பார்த்து அதிமுகனாலே உங்களுக்கு வந்து டைம் பாஸுக்கான கட்சி மாதிரி நீங்கள் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கிறதுனால உங்களையெல்லாம் 5 பைசாக்கு மதிக்கிறது இல்லை. நாங்களே எஸ்பெஷலி நான்லாம் மதிக்கிறதே கிடையாது, சரிங்களா? அதான் தேவராஜ்கிட்ட சொல்கிறதுக்கு நான் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து பொதுமக்கள்கிட்ட, மனசாட்சி இருக்கின்ற பொதுமக்கள்கிட்ட போட்டிங்கன்னா அந்த முதல் அலை கொரோனாவையும் 2வது அலை கொரோனாவையும் கம்பேர் பண்ணி கேட்டு பாருங்கள். இந்த முதல் அலை கொரோனாவில் மக்களுக்கு நலத்திட்டங்கள், வீட்டுக்கு அரிசியும் பருப்பையும் கொண்டு சேர்த்தது அதிமுக, கையில் காசு கொடுத்தது அதிமுக, வேலை இல்லாமல் யாரும் பட்டினியில் பாதிக்கப்பட்டு கூடக்கூடாதுங்கிறதுக்காக உதவிகளை செய்தது அதிமுக. 2வது அலையை கட்டுப்படுத்த தவறியதும் அதிமுக எடுத்துக்கலாமா? 2வது அலையில் தான் நீங்கள் வந்துட்டீங்களே சார், 21 மேலே வந்துட்டீங்க. முன்னாடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு மேடம், எலெக்ஷன் டைம்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார். எலெக்ஷன் டைமில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து நாங்கள் ஆட்சி விட்டு கீழே இறங்குற செகண்ட் வரைக்கும் கொரோனாவை இந்திய அளவில் வந்து ரொம்ப தைரியமாகவும் நேர்மையாகவும் பொதுமக்களுக்கு அதிக அளவில் பாதிப்பு வராமலையும் பாதுகாத்த ஒரே ஒரு அரசாங்கம் இந்த இந்தியாவிலேயே தமிழ்நாடு மட்டும்தான். அதை புரிஞ்சுக்கோங்க. அது அதிமுக அரசாங்கம் மட்டும்தான். அதுக்கு வந்து நீ ஒருவேளை இந்த மத்திய அரசு வந்து அதையெல்லாம் கண்காணிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களுக்கு இந்த மத்திய அரசு வந்து ஒரு விருதே கொடுத்துருந்துருக்கணும். அந்தளவுக்கு அவர் வந்து, ஏன்னா அவர் பேசிக்காக ஒரு டாக்டர் அப்படிங்கிறதுனால சயின்டிஃபிக்காக இது எப்படி அப்ரோச் பண்ணுங்கிற ஒரு இதுக்கு வந்திருந்தார். துரதிர்ஷ்டவசமாக மாசு மாதிரியான முட்டாள்தனமான ஒரு அமைச்சர் வந்து இருந்தார்னு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் கொரோனாவில், அவ்வளோதான் மக்களோட கதி அதோ கதியாக இருந்திருக்கும். அதையும் நீங்கள் தெரிந்து வச்சுக்கணும். இப்போ இந்த ஆம்புலன்ஸ் சர்ச்சை ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு. இதை பற்றி கொஞ்சம் ரொம்ப டீட்டெயிலாக சொன்னதுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் மேடம். தேங்க்யூ.